தண்ணி வசதி இல்ல. எல்லாமே பண்ணி தந்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. வரவே இல்லை இந்த அம்மா. சாக்கடை தண்ணி வீட்டுக்குள்ள வருது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் நுழையுது. வந்த பொம்பளை இன்னும் வரல. எங்களுக்கு எதுவுமே உடனே கலெக்டர்கிட்ட போகிறாங்க. எப்படி கலெக்டர் உடனே போக வீட்டுக்குள்ள சாக்கடை தண்ணி வந்துருச்சு. செத்து போயிட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க. வரலன்னா செத்து போயிட்டாங்கன்னு இருக்காங்கன்னா போடுவாங்க. சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இவங்க பேர் வந்து சசி இன்ஃபண்டாங்க. இவங்க வந்து 12வது வார்டு கவுன்சிலரு. இன்ன வரைக்கும் இவங்க ஓட்டு வாங்கிட்டு போனதுலேருந்து இந்த தெருவு சைடு வந்ததே கிடையாது. தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை, சாக்கடை, தண்ணி, எந்த ஒரு வசதியுமே கிடையாது. எந்த ஒரு அடிப்படை வசதி கூட கிடையாது. ஃபோன் அடித்து நம்ம கேட்டோம்னா இந்தா வராங்கிறாங்க. இந்த வரைக்கும் ஆனால் வந்தது கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நாங்கள் ஃபோன் அடித்து இது மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு, வந்து எங்களுக்கு எதாவது இது பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு, நான் காலையில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு நாங்கள் எங்கள் கொசு கடியில் நைட்டு பூரா தூக்கம் இல்லாமல் இது பண்ணிக்கிட்டு நாங்கள் ஃபோன் அடித்து ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு, ஃபோன் அடிச்சதுக்கு நான் கேட்டதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னாப்புல அந்த ஒரு இதுக்காக நாங்கள் இப்போ வந்து சாலை மறியல் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பிரச்சனை ஏரியாவில்? என்ன பிரச்சனை? எங்கள் ஏரியாவில் வந்து ட்ரைனேஜ், சாக்கடை, குப்பை, ரோடு, தண்ணி இது எதுவுமே வசதியே இல்லை. இது வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி தரணும். வீட்டுக்குள்ளே தான் தண்ணி தான் நிற்கிது. அது சுத்த வீட்டுக்குள்ள அவ்வளோ தண்ணி நிற்கிது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.